வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொள்ளாடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொள்ளாடை பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கொள்ளாடையை வெயிட் லாஸில் உள்ளவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்னு எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் நல்ல ஆரோக்கியமான ரெசிபிஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சிறுதானிய ரெசிபின்னு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம சேனலில். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்றைக்கி இந்த கொள்ளாடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொள்ளாடைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஊற வச்சுருக்க அளவுகள் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு, அதில் பார்த்துக்குங்க. ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 4-5 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஊறின பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடய சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம ஊற வச்ச மிளகாய், பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இந்த அடமாவில் வந்து நீங்கள் ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அரைக்க வேணாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் புளிப்பு ஏறிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால பருப்பு எல்லாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அடமாவில் நம்ம அரிசி சேர்க்கலை, அதனால பருப்பு கொஞ்சம் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவினது எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாவோட பக்குவம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடை நமக்கு நல்லா வரும். இப்போ மீதம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்கும் ஒத்தாப்பில். தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு அளவாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அடை ஊற்றுறதுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி எல்லா மாவுலையும் நான் அடை செய்ய போகிறதில்ல, பாதி மாவு எடுத்து வச்சுக்க போகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் வெஜிடபிள்லாம் சேர்த்து ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம், அதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாதி மாவில் மட்டும்தான் அடை செய்ய போகிறேன். இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடை மாவு கொஞ்சம் தளர்வாக இருந்துச்சுன்னா நமக்கு அடை கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மாவை நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றிப்போம். இதிலே உங்களுக்கு விருப்பம்னா முருங்கைக்கீரை கூட சேர்த்து நீங்கள் அடை செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அடை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கல் வந்து நல்லா காய வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடை ஊற்றணும். தேவையான அளவு மாவு ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக நமக்கு தேய்ச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அடை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதில் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்து பட்டர் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா பட்டர் சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடை நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனால் நம்ம இதில் அரிசி சேர்க்கலை, அதனால் நம்ம நார்மலாக செய்கிற அடை மாதிரி ரொம்ப மொறுமொறுப்பாக வராது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பு தீயை ஒரு 3 நிமிஷத்துக்கு குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா இது போல் செவந்து நல்லா வெந்து வரும். அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன்.
இன்றைக்கி நம்மளோட கொள்ளாடை அரிசி சேர்க்காம ரொம்ப சூப்பராக அருமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சூடாக சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சாம்பார் ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. லிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த கொள்ளு அடையை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.